நாகையைச் சேர்ந்த பிரதாப் தந்தையை இழந்து ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வில்வித்தை வீரருக்கு சர்வதேச போட்டிக்கு தேர்வாகி நேபாள நாட்டிற்கு செல்ல உள்ள மாணவருக்கு தமிழக அரசு உதவிட கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த பிரதாப் சிறு வயதிலேயே தந்தை சுந்தரராஜனை இழந்து கூலி வேலை செய்து வரும் தாய் மற்றும் அவரது பாட்டியுடன் வசித்து வருபவர் பிரதாப். தன் சொந்த ஊரில் 10ஆம் வகுப்பு முடித்து நாகையில் உள்ள மாவட்ட மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர் மாவட்ட அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் தேர்ச்சி பெற்று தேசிய அளவில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இதனை பாராட்டும் வகையில் அவரின் சொந்த கிராமமான புஷ்பவனத்தில் இன்று பட்டாசுகள் வெடித்து மாலை அணிவித்து பாராட்டு விழாவும் ஏப்ரல் மாதம் நேபாள நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்றிடவும் விழா நடத்தப்பட்டது. போட்டியில் பங்கு பெற்ற பின்னர் முதல் முறையாக விடுமுறையில் கிராமத்திற்கு வந்த பிரதாப்பிற்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் புஷ்பவனம் நண்பர்கள் சங்க அலுவலகத்தில் நடத்தப்பட்ட விழாவில் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து வில்வித்தை வீரர் பிரதாப்புக்கு பொதுமக்களின் பங்களிப்பாக அன்பளிப்புகளை அளித்து பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவிக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக செம்போடை வர்த்தகர்கள் வரவேற்று உபசரித்து ஊர்வலமாக விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் பிரதாப் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர்கள் தமிழக அரசுக்கு மாணவர் சர்வதேச போட்டியில் பங்கு கொள்ள நேபாள நாட்டிற்கு செல்ல உள்ள நிலையில் உதவிட அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். வணக்கம், என்னுடைய பேர் பிரதாப். நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் புஷ்பவன பகுதியை சேர்ந்தவன். நான் அரசு மாதிரி பள்ளி நாகப்பட்டினத்தில் 11ஆம் படிக்கிறேன். என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போய் தான் என்னை காப்பாற்றுறாங்க. எனக்கு அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நான் அந்த அரசு மாதிரி பள்ளி நாகப்பட்டினத்துலேருந்து வில்வித்தை கற்றுக்கிட்டு மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் இப்போ தேசிய அளவில் நடந்த ஜெய்ப்பூரில் நடந்த தேசிய அளவில் வில்வித்தை போட்டியில் அண்டர் 17 கேட்டகரியில் 3rd ப்ரைஸ் பெற்றிருக்கேன். இதனால் நான் நேபாள நாட்டில் நடக்க உள்ள சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள உள்ளேன். இதற்கான நிதி வசதி என்கிட்ட இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசு எனக்கு நிதியுதவி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நல்லா பயிற்சி பண்ணி அங்கேயும் போய் ஜெயிச்சு இந்தியாவிற்கு நான் பெருமை சேர்ப்பேன் என்று நன்றி. வணக்கம், என்னோடய பேர் மணிவண்ணன். நான் புஷ்பவனத்தை சேர்ந்தவன் தான். தம்பி பிரதாப் புஷ்பவனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10th முதல் மதிப்பெண் எடுத்தார். அப்புறம் NMS தேர்வு எழுதி பாஸ் பண்ணார். ட்ரஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணார். இதன் அடிப்படையில் அவருக்கு நாகப்பட்டினத்தில் மாதிரி பள்ளியில் இடம் கிடச்சிது. இப்போ 11th படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிக்கும்போது என்னென்னா அவருக்கு கலை திருவிழாவின் மூலம் இது வில்வித்தை போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. மாவட்ட அளவில் வென்றார், மாநில அளவில் வென்றார். இப்போ தேசிய அளவில் போய் ஜெய்ப்பூரில் 3வது இடத்தை வென்று வந்திருக்காரு. தம்பிக்கு மறுபடியும் அதனுடைய அடிப்படையில் சர்வதேச அளவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ நேபாள் போகிறாரு. அதுக்கான பொருளாதார உதவியெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதனால் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு படித்தவர். அவர் ஏன் இன்னும் சொல்ல போனாக்கா அவர் 10வது படிக்கிறதுக்கு முன்னாடியே காய்கறி கடையில் வேலை செஞ்சு ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு நல்ல முன்னேற வேண்டும் என்ற யுக்தியோடைய வெற்றி அடைஞ்சிருக்காரு. இன்றைக்கி நாங்கள் நடத்தின இந்த பாராட்டு விழாவில் கூட ஊர் சார்பாக அதில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு IAS கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது.
மாவட்ட ஆட்சியர் ஆகணும்னு அவருடைய ஆசைகள்லாம் வச்சுருக்காரு. ஒரு மாணவன்கிறவன் வந்து பார்த்திங்கனாக்கா விளையாட்டில் இருந்தான்னா படிப்பில் சிறப்பாக இருக்க மாட்டான், படிப்பில் சிறப்பாக இருந்தால் விளையாட்டில் இருக்க மாட்டான். ஆனால் இந்த தம்பிக்கிட்ட என்னென்னாக்கா ஒரு எடுத்துக்காட்டான தம்பி இவர். படிப்புலேயும் சிறப்பாக இருக்கார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டுலேயும் வென்று வந்திருக்காரு. இப்போ மாடல் ஸ்கூல் போய் அங்கே பயிற்சி எடுத்து அங்கே நல்ல சிறப்பாக இன்றைக்கி உலக அளவில் அவர் வெற்றி அடையணும்னு சொல்லி ஊர் சார்பாக வாழ்த்திருக்கிறோம். அதனால் அரசாங்கமும் அவருக்கு உதவிகள் செய்து அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை ஊர் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மணிவண்ணன், என்னுடைய பெயர் மணிவண்ணன். இந்த ஸ்கூல் மாணவன் தான் கற்றுக்கிட்டேன். அவன் கற்றுக் கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் திருவாரூரில் இருக்காங்க என் மாஸ்டர் குணசேகரன் மாஸ்டர். அவங்க ஸ்டேட் லெவலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, ஸ்டேட்டில் தேடும். அடுத்தது நேஷனல் லெவலில் ராஜஸ்தானில் நடந்த ஜெய்ப்பூரில் நேஷனல் மேட்ச்சில் தேடும் வந்திருக்கேன். எனக்கு பாராட்டு தெரிவித்தவர்களுக்கும் நன்றி. இந்த விழாவை ஏற்படுத்திய டிஎம் சார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவா போறீங்க ஃபியூச்சர்ல? இவங்க சொன்ன மாதிரி என்னோட கனவு ஐஏஎஸ் தான். வருங்காலத்தில் நாகப்பட்டினத்துக்கே மாவட்ட ஆட்சியர் வருவேன்னு You're gonna